எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு ஹேபிட் வந்து ஒரு சூத்திரமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஹேபிட் என்னவா இருக்கணும்? ரெவென்யூ வெர்சஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையுமே டெய்லி பார்க்கணும். உங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னே மாறிடும், உங்கள் ஹேபிட்டே மாறும். ஓஹோ, இவ்வளோ ரெவென்யூ இவ்வளோ எக்ஸ்பென்ஸா, ஆர் இவ்வளோ எக்ஸ்பென்ஸு இவ்வளோ ரெவென்யூவா, அது ஒரு சந்தோஷம். எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆர்டர் வேணும் நம்ம ஓடுறமே தவிர சேல்ஸ் ஃபனலை பில்டு பண்ணுறதில்ல. அனைவருக்கும் வணக்கம். சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இ ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து நம்ம வாரம் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் லார்ஜ் ஷேர் சேனலில். இதை நீங்கள் ரெகுலராக பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி. நிறைய கான்டென்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்மளுடைய தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கொடுக்கறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இது நிறைய பேருக்கு இப்போ ரீச் ஆகுது, நிறைய பேர் இதனால் பலன் அடைகிறாங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஹேபிட்ஸ். அதாவது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு வெற்றிக்கோ ஒரு வாழ்க்கையின் தத்துவத்துக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கே வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது, ஆரம்ப புள்ளி, தொடர்ச்சியான புள்ளி அண்ட் முடியும் புள்ளியாக இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேபிட்ஸ்ன்னு சொல்லலாம். பழக்க வழக்கம்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். எல்லாமே பழக்க வழக்கம்தான். இப்போ வந்து ஸ்கூலே கிராஸ் பண்ணாதவர், அதாவது 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படித்து முடிக்காதவர் கூட ஒரு நல்ல சர்க்கிளில் இருக்கும் பொழுது, ஒரு நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய சர்க்கிள்னு வச்சுப்போமே, அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே, அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி வேறு எந்த லாங்குவேஜ்னாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி வந்துடுது. த வே ஹி டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடுது. நாட் ஒன்லி த லாங்குவேஜ், ஈவன் த கான்டென்ட். ஏன்னா அவர் பழகிற சர்க்கிளில் எல்லாருமே அதையே செய்கிறாங்க. எல்லாரும் செய்கிறத நம்மளும் அந்த டீமாக இருக்கும்பொழுது, ஒரு டீம் மெம்பராக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அது ஹேபிட்டாக மாறுது. அந்த ஹேபிட் பிகம்ஸ் ப்ராக்டிஸ் ஆகிடுது. அந்த ப்ராக்டிஸ்னால நம்ம வந்து அதில் வந்து ஒரு வல்லுநராக, ஒரு எக்ஸ்பர்ட்டாக நம்ம வெளில வரும். இது நீங்கள் வந்து ஜிம்முக்கு போனாலும் அப்ளிகபிள். ஜிம்முக்கு போயிட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஒரு ஹேபிட் தான். டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிறதும் ஒரு ஹேபிட் தான். நான் டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிற ஆசாமி, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே. டெய்லி வாக்கிங் வந்து என்னுடைய ஹேபிட். போயே ஆகணும். போகலைன்னா அன்றைக்கி வந்து நான் ஏதோ தப்பு பண்ணுற ஒரு ஃபீலிங் எனக்கு. அது ஒரு ஹேபிட். அதை பண்ண என்ன ஆகுதுன்னா, என்னுடைய உடலை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ கலோரிஸ் பர்ன் பண்ணுறேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஹேபிட்டு தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு ஹேபிட்டு தான். இப்படி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு ஹேபிட் வந்து ஒரு சூத்திரமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஹேபிட் என்னவாக இருக்கணும்? ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கவர் வந்து பிஸ்னஸில் அடிக்கடி செய்ய வேண்டியது, முடிஞ்சால் டெய்லி செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 ஹேபிட்ஸ். நம்பர் 1, ரெவென்யூ வெர்சஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையுமே டெய்லி பார்க்கணும். நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் டெய்லி என்ன ரெவென்யூ வருது, இன்றைக்கி என்ன செலவாயிருக்கு, அது சப்ளையருக்கு கொடுத்தா இருக்கலாம், ஆர் உங்கள் ஆஃபீஸ் ஆப்ரேஷனாக இருக்கலாம், ஆர் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்ததாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெவென்யூ எவ்வளோ வந்தது, எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, இன்றைக்கி டெய்லி ஒரு P&L நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? டெய்லி P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றதே நம்ம நிறைய நிறுவனங்களை பார்க்குறதே கிடையாது. ஏன் பார்க்குறதுனா 2 விஷயம். ஒன்று, பயம். அது ஏதாவது தப்பான ஒரு டேட்டாவை கொடுத்துற போது பயம் கொடுத்துற மாதிரி, நம்ம பிஸ்னஸ் ஒன்றும் பெருசாக போகலை, அதை வேற பார்த்துட்டு இன்னும் நான் டென்ஷன் ஆகி உட்காந்துருக்கேன்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அதெல்லாம் பயப்படவே. அப்படி பிஸ்னஸ்ன்னு வந்தாச்சு, களத்தில் இறங்கியாச்சு, ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிப்பதற்கு உண்டான வழிகள் தான் இது ஒரு ஹேபிட். ஸோ டெய்லி ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். இதை ட்ராக் பண்ணது எப்படி சார் அப்படின்னா, நீங்களாம் நிறைய தடவை பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள்கிட்டயே ஒரு எக்ஸல் இருக்கும், உங்கள்கிட்டயே ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸ்லாம் வந்தாச்சு. இன்றைக்கி மாடர்ன் வே ஆஃப் ஒர்க்கிங் வந்ததுனால நிறைய டூல்ஸ் வந்தாச்சு. இப்போ ஃபினாப்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. அந்த ஃபினாப்ஸ் டூலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்களுடைய சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த டூல் என்னன்றதை வந்து எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபினாப்ஸ் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி P&L பார்க்கலாம், டெய்லி எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம், டெய்லி ரெவென்யூ பார்க்கலாம், ப்ளஸ் ரேஷியோஸ் பார்க்கலாம், ப்ளஸ் எக்ஸ்பென்சஸில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் எந்த இடத்துல அதிகமாக செலவாகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயங்களை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஃபினான்ஸ் ஆஸ்பெக்டில், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில். ஸோ இந்த மாதிரி டூலை நீங்கள் டெய்லி ஹேபிட்டில் பார்க்கணும். நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, பார்க்கணும்னா அதை என்டர் பண்ணணும்.
இன்புட்டாக மாறணும். அந்த இன்புட் யார் செய்வாங்க? உங்கள் அக்கௌண்டன்ட் செய்வார், உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் செய்வாங்க. அவங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடும். ஸோ இதை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் உங்கள் மனசு கண் முன்னாடி தெரிய 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 உங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்னே மாறிடும். உங்கள் ஹேபிட்டே மாறும். ஓஹோ, இவ்வளோ ரெவென்யூ இவ்வளோ எக்ஸ்பென்ஸா, ஆர் இவ்வளோ எக்ஸ்பென்ஸு இவ்வளோ ரெவென்யூவா, அது ஒரு சந்தோஷம். அப்போ இன்னும் நல்லா பண்ணலாமான்ற ஒரு உத்வேகம் உள்ளுக்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது விஷயம், எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். உங்கள் ஆர்கனைசேஷனில் 5 பேர் வேலை செய்யலாம், 50 பேர் வேலை செய்யலாம், 500 பேர் வேலை செய்யலாம். ஸோ நிறைய பேர் வேலை செய்யலாம், நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பார், நிறைய ஜிஎம் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. சின்ன கம்பெனினா ஓனர் இருப்பார், மேனேஜர் இருப்பார். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணுவது? ஒரு எம்ப்ளாயை பார்க்க முடியுமா? அவங்க என்ன செய்கிறாங்க கேட்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது. அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டூல்ஸ் வந்து நாங்கள் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிஎம்எஸ்ன்னு பேர். அதில் முக்கியமாக 2 சப் எலிமெண்ட் இருக்குது. அதுதான் டிஃபைன் பண்ணும் உங்கள் ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயோட என்கேஜ்மெண்ட்டை. ஒன்று வந்து கேஆர்ஏ, கீ ரிசல்ட் ஏரியாஸ். லீடர்ஸ்க்கு மட்டும் அது டிஃபைன் பண்ணிவிடுவோம். நம்பர் பேஸ்டாக வந்துடும். எல்லா ஒர்க்குமே நம்பரில் கொண்டு வந்துட்டு அதை கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அது லீடர்ஸ்க்கு மட்டும் ஒரு மேனேஜர் அண்ட் அப்வர்டில் வந்து அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு மனிதருக்கும் செட் பண்ணணும். கேபிஐன்னு சொல்லுவாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆர் கீ பர்ஃபார்மன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி ரெகுலராக ரிப்பீட்டடாக செய்கிற வேலைகள்னு ஒன்று இருக்குது. எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. அது கேபிஐ. அது மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸுக்கு வந்து கேபிஐ கிரியேட் பண்ணலாம். கேஆர்ஏ அண்ட் கேபிஐ. இது பிஎம்எஸில் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கம்பெனியோட இயர்லி டார்கெட் இருக்குது பாருங்கள், அதோடு அது கனெக்ட் ஆகிடும். அது எங்கே கனெக்ட் ஆகும்? உங்கள் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அண்ட் பிஎம்எஸ்ஸை கொண்டு வரும்போது ஒரு எம்ப்ளாயும் நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ ரெவென்யூ கொண்டு வராரு, நம்ம கம்பெனி அதுக்காக எக்ஸ்பென்ஸ் என்ன செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு டேஷ்போர்டு வந்து கம்பெனிக்கு வரும். ரெண்டாவது ஹேபிட் வந்து கேஆர்ஏ கேபிஐ ட்ராக்கிங். எல்லாமே ரிப்போர்ட்டாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எதையுமே ஒர்க் பண்ண போகிறதில்ல, பட்டனை தட்டி பார்க்க போகிறீங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆக போகிறதில்ல. இதுக்கு வந்து சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் நிறைய இருக்குது, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி வேணும்னாலும் நீங்கள் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அதை என்னன்றதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது ஹேபிட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்டாக நான் பார்க்குறது இருந்தேன்னா சேல்ஸ் ஃபனல்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எங்கே வருது? ரெவென்யூ வரணும் அப்படின்னா எங்கேருந்து வரும்? கஸ்டமர்கிட்டேருந்து தான் வரணும். கஸ்டமர்கிட்டேருந்து வரணும்னு சொன்னால் எம்ப்ளாயி அதுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யணும். ஸோ உங்களுக்கு பிஎம்எஸ் வந்தாச்சு. எம்ப்ளாயி எஃபெக்டிவாக வேலை செய்யணும்னு சொன்னால் சேல்ஸ் நம்பர்ஸ் கூடணும் இல்லையா? எல்லா பிஸ்னஸ்லையுமே அது சேவையாக இருக்கலாம், பொருள் தயாரிக்கலாம், ட்ரேடிங் பண்ணலாம், ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சேல்ஸ் நடக்கணும். சேல்ஸ் ஃபனல் இருக்கணும். நான் சேல்ஸ் நடக்கணும்னா சேல்ஸ் ஃபனல் இருக்கணும். ஃபனல்னால் என்ன? நீங்கள் கெரோசின் வாங்கும்போது பார்த்துருப்பீங்க, ரேஷன் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபனல் இருக்கும், வீட்டிலேயே கூட இருக்கும். அந்த ஃபனலில் மேலே நிறைய 5 லிட்டர் கொட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, கீழே அது அந்த ஃபனலில் சின்ன ஓட்டையாக இருக்கும், அது வந்து கீழே இந்த பாத்திரம் வச்சு பிடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி சேல்ஸ்லேயும் ஃபனல் இருக்குது. அந்த சேல்ஸ் ஃபனல் எப்படி பில்டு பண்ணுறது? இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கஸ்டமராவது உங்ககிட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டை என்கொயரி பண்ணியிருக்கணும், கொட்டேஷன் வாங்கியிருக்கணும். உங்ககிட்ட 10 பேர் கொட்டேஷன் வாங்கியிருக்கணும்னு சொன்னால் ஒரு 100 பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை மாதிரி 10 கடைக்கு போவாங்க, எல்லாட்டையும் என்கொயரி பண்ணுவாங்க, 6 கொட்டேஷன் கேட்பாங்க. அங்கேயும் ஒரு காம்படிஷன்லாம் வருது இல்லையா? அதில் மீதி ஃபனல் ஃபில்டர் ஆகி அதாவது 100 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 10 பேர் கொட்டேஷன் வாங்கினாங்க, அதில் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட் சர்வீசஸ் கன்வர்ஷன் நடக்கும், உங்களுக்கு ஆர்டராக வரும். இந்த சேல்ஸ் ஃபனலை இம்ப்ரூவ் பண்ண ஆர்டர் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஆர்டர் வேணும் நம்ம ஓடுறமே தவிர சேல்ஸ் ஃபனலை பில்டு பண்ணுறதில்ல. நீங்கள் 100, 200, 300 சேல்ஸ் ஃபனலை பில்டு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5-10 ஆர்டர் வந்துடும். நீங்கள் ஆர்டருக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, ஒரு அ குட் சேல்ஸ்மேன் நெவர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈ மேக்ஸ் கஸ்டமர் பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கஸ்டமரை வாங்க வைக்கிறது. நம்ம போய் விற்க வேண்டிய அவசியமே இல்லை, கஸ்டமர் வாங்க வைக்கணும்னு சொன்னால் நிறைய பேருக்கு நம்ம பொருள் இருக்குன்றதை தெரியப்படுத்தணும். அதுக்கு சேல்ஸ் ஃபனலை பில்டு பண்ணணும், அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் செய்கிறீங்களோ சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சப்ளை செயின் ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நடக்கும். ஸோ சேல்ஸ் ஃபனல் எவ்வளோ இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு ஹேபிட்டாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ஸோ 3 ஹேபிட். நம்பர் 1 ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஃபினாப்ஸ் மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கலாம். கேஆர்ஏ கேபிஐ ஃபார் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், அதுக்கு ஒரு டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
மூன்றாவது சேல்ஸ் ஃபனல் சிஆர்எம்ன்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி சேல்ஸ் ஃபனல் பில்ட் ஆகிட்டு இருக்கா. நேற்று நம்ம கம்பெனியோட சேல்ஸ் ஃபனல் 2 கோடி இருந்தது, 2 கோடி பொருள் வாங்குவதற்குண்டான என்கொயரி இருந்தது, ஆர் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து 2.25 கோடி ஆயிருக்கு, 2 கோடியே 10 லட்சம் ஆயிருக்கு, 2 கோடியே 5 லட்சம் ஆயிருக்கு. ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் ஆயிருக்கணும்ல, அப்போ தானே இன்றைக்கி ஏதோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த ட்ராக்கிங்கை irrespective of the size of the business, it could be 250 crore company, 500 crore company or 1 crore company, எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் டிவியில் உங்கள் ரூமில் டேஷ்போர்டாக அது கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இதை விட ஒரு ஓனருக்கு வேறு என்ன வேணும்? சேல்ஸ் இம்ப்ரூவ், ஃபனல் இம்ப்ரூவ் ஆகுது, என்னுடைய எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்குது, என்னோட ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் என் கண்ட்ரோலில் இருக்குது, என் ட்ராக்கிங்கில் இருக்குது. இந்த 3 ஹேபிட்டை கொண்டு வாங்க. 2025 தெறிக்கு வர்ற மாதிரி கொண்டதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம்.